ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி பீட் ரேப் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். த்ரெட்டு பார்த்தீங்கன்னா 20 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் பிளாஸ்டிக் பீடில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக்கில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதர் சைடு வந்து கார்னர் வந்து ஷார்ப்பாக பண்ணிக்கோங்க. இதை ஒட்டிட்டு அதை தம்பில் வந்து பிடிச்சிக்கோங்க. கட்டவரில் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அந்த சைட்லேருந்து இழுங்க. நல்லா டைட்டாக இழுத்திங்கன்னா நீட் ஃபினிஷிங் வரும். இப்போ இழுத்துட்டு இந்த சைடு மேலே இருக்கிறத நீங்கள் கட்டவரில் பிடிச்சிக்கோங்க. ஒரு கையில் பிடிச்சிட்டு அந்த கையில் வந்து உள்ளே விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், டைட்டாக வரும். இப்போ அந்த சைடு விடலாம். விட்டுட்டு பக்கத்துலேயே மறுபடியும் வந்து பட்டையாக வைங்க. த்ரெட்டை நல்லா இழுத்து பண்ணிங்கன்னா ஷைனிங்காக இருக்கும் வீடு. ஒவ்வொரு வீடுமே நம்ம இப்படி தான் ரேப் பண்ணணும். த்ரெட் ஜுவல்லரி பண்ணுறதுக்கு பேசிக்கே பீட்ஸ் தான். நிறைய பேர் பீட்ஸ் எப்படி பண்ணுறதா கேட்டிருந்தீங்க, அதனால இதை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் வச்சு நீங்கள் வந்து ரேப் பண்ணிக்கலாம். இது பண்ண ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியான ப்ராசஸ் தான். உங்களுக்கு நல்ல சேலிங்கும் ஆகும். மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ப்ரைஸ்க்கே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 1 by 1 பக்கத்தில் வச்சு நீங்கள் வந்து ரேப் பண்ணிகிட்டே வாங்க. நல்லா டைட்டாக இழுத்து பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு. நீங்கள் கொஞ்சம் லூஸ் விட்டாலுமே வந்து பர்ஃபெக்டாக வராது, குவாலிட்டி நல்லா இருக்காது. ஸோ லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும்போது அந்த சைடில் கட்டவரில் பிடிச்சிட்டு இந்த பீடோட எண்டு வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு சிசரால் நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக் க்ளூவை போட்டுட்டு இப்போ உள்ளே பேஸ்ட் பண்ணுற மாதிரி தள்ளிக்கலாம். நான் இதுக்கு டூத் பீக்கர் வச்சு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். உள்ளே தள்ளிட்டுங்க, அது நல்லா ஒட்டிக்கும். டூத் பீக்கரில் நல்லா உள்ளே தள்ளிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. வராது, கண்டிப்பாக வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி தான் நம்ம ஒரு பீட் ஃபினிஷ் பண்ணணும். இதே மாதிரி ஒரு 20 பீட்ஸ் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா ஒரு ஜுவல்லரிக்கு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஜுவல்லரி டிசைனிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு பீட்ஸ் மட்டும் பாருங்கள். நான் ஒவ்வொரு கிளாஸும் உங்களுக்கு ஒன்று என்னென்னு சொல்கிறது சொல்லித்தரேன். இதே மாதிரி நான் வந்து எல்லா கலர்ஸ்லேயும் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.